பல ஆண்டுகளுக்கு முன்பு 15 வயது கொண்ட புத்திசாலி மற்றும் ஆர்வமுள்ள ஒரு சிறுவன் இருந்தான். அவன் பெயர் லோகி. அவனுக்கு சாகசம் மீது மிகுந்த விருப்பம் இருந்தது. அவன் நெருங்கிய நண்பன் ஒரு தந்திரமான ஆனால் நம்பிக்கையுள்ள குரங்கு. அவன் பெயர் பிராவோ. ஒரு நாள் லோகிக்கு தாத்தாவின் பழைய பொருட்களில் ஒரு மர்மமான புத்தகம் கிடைத்தது. புத்தகத்தின் பக்கங்கள் பழையதாக இருந்தன, ஆனால் அதில் ஒரு வித்தியாசமான ஒளி பிரகாசித்தது. ஒரு பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தது, பூமியின் மிகவும் குளிரான இடமான ஆண்டார்டிகாவில் பனிக்காற்று மூச்சுவிடும் மற்றும் நிலவொளியில் மாயம் நிகழும் ஒரு மறைந்த நிலம் இருக்கிறது. அந்த இடத்தின் பெயர் ஃப்ரோசேனியா. லோகியின் கண்களில் உற்சாகம் நிரம்பியது. அவன் மனதில் யோசித்தான், உண்மையில் இப்படியான இடம் இருக்க முடியுமா? இருந்தால் நாம் அங்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். அப்போது பிராவோ அலமாரியில் இருந்து குதித்து வந்து சொன்னான், லோகி, இந்த முறை என்ன சாகசம் செய்யப் போகிறாய்? லோகி சிரித்து சொன்னான், பிராவோ, இந்த முறை நாம் உலகின் மிகவும் மர்மமான மற்றும் குளிரான இடமான ஆண்டார்டிகாவிற்கு செல்கிறோம். அங்கு ஃப்ரோசேனியா என்ற மாயமான இடம் உள்ளது. பிராவோ லோகியின் தோளில் ஏறி சொன்னான், போகலாம். இந்த முறை யாரும் பார்த்திராததை பார்க்க போகிறோம். இருவரும் சேர்ந்து ஒரு பறக்கும் பனிமயமான இயந்திரத்தை உருவாக்கினர். இது ஒரு ஹாட் ஏர் பலூன். அது பழைய வரைபடத்தின் உதவியுடன் தயாரிக்கப்பட்டது. இதில் பனிக்கட்டியின் சக்தியில் இயங்கும் மாயமான சூட்டினால் பறக்கும் இயந்திரம் பொருத்தப்பட்டது. பலூன் வானில் பறந்தது. கீழே வெள்ளை பனி பரவியிருந்தது. குளிர்ந்த காற்று வீசியது. சுற்றிலும் அமைதியும் மர்மமும் இருந்தது. லோகி கீழே பார்த்து யோசித்தான், இது ஃப்ரோசேனியா ஆகுமா என்று. திடீரென்று அவர்கள் ஒரு பனியால் மூடப்பட்ட மலைக்கு பின் ஒளிரும் கதவை கண்டனர். அவர்கள் அருகில் சென்றதும் கதவு தானாக ஒளிரத் தொடங்கியது. அதில் எழுதப்பட்டிருந்தது, மனதிலிருந்து நினைப்பவர்கள் மட்டுமே உள்ளே செல்ல முடியும். லோகி கண்களை மூடி, நான் இங்கு எதையும் எடுக்க வரவில்லை, புரிந்து கொள்ள வருகிறேன் என்று சொன்னான். கதவு மெதுவாக திறந்தது. இருவரும் உள்ளே சென்றனர். உள்ளே இருந்த காட்சி நம்ப முடியாதது. பனியாலான மரங்கள், அவற்றின் கிளைகள் காற்றில் மிதந்தன. பனியாலான ஆறுகளில் கனவுகளைப் போல படங்கள் தோன்றின. பனிக்குருவிகள் தீமூச்சு விட்டன. பிராவோ ஒரு ஏரியை பாயிண்டிங் செய்து, லோகி பாரு, எனக்கு என் சிறுவயதில் தொலைந்த அம்மா தெரிகிறாள் என்றான். லோகியும் ஏரியில் பார்த்தான். அங்கு அவன் தன்னையே ஒரு பயந்த சிறுவனாக கண்டான். அவன் புரிந்து கொண்டான், இந்த ஏரி கனவுகளை அல்ல, இதயத்தின் உண்மையை காட்டுகிறது. அவர்கள் முன்னேறி பனிக்கட்டியாலான அரண்மனைக்கு சென்றனர். அங்கு ஃப்ரோசேனியாவின் காவலர் கிரையோஸ் வாழ்ந்தார். அவரது உடல் பனியாலானது, கண்கள் நீலமாக பிரகாசித்தன. நடனம் மெதுவாக இருந்தது, ஆனால் சக்தி வாய்ந்தது. கிரையோஸ் சொன்னார், நீங்கள் உங்கள் இதயத்தின் உண்மையை காட்டியுள்ளீர்கள். அதனால் நான் உங்களுக்கு ஃப்ரோசேனியாவின் மிகப்பெரிய ரகசியத்தை சொல்ல முடியும். ஆனால் ஒரு நிபந்தனை உள்ளது. லோகி கேட்டான். எந்த நிபந்தனை? கிரையோஸ் ஆழ்ந்த குரலில் சொன்னார், நீங்கள் இந்த இடத்தின் அனைத்து நினைவுகளையும் மறக்க வேண்டும். இதை பாதுகாக்க. லோகி சிறிது நேரம் யோசித்து சொன்னான், உலகிற்காக இதுதான் சரியானது என்றால் நாங்கள் தயாராக இருக்கிறோம். பிராவோ சிரித்து சொன்னான், இதயத்தில் இருக்கும் நினைவுகள் உண்மையில் ஒருபோதும் மங்குவதில்லை. அவர்கள் ஃப்ரோசேனியாவிலிருந்து வெளியே வந்தபோது கதவு மெதுவாக மூடப்பட்டது. குளிர்ந்த காற்று அமைதியாக இருந்தது. வானம் முந்தையதை விட அதிக நீளமாக தோன்றியது. லோகி நினைத்தான், நாம் எதையோ இழந்தோம், ஆனால் அதைவிட அதிகமாக பெற்றோம். இதுவே ஃப்ரோசேனியாவின் உண்மையான மாயம். பிராவோ மகிழ்ச்சியாக குதித்து சொன்னான், அடுத்த சாகசம் என்ன லோகி? சில நினைவுகள் இதயத்தில் என்றும் இருக்கும், சில கதைகள் இதயத்தை தொட்டுவிடும்.